Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதையின் பெயர் பருவ வயசும் பால் மனசும். கீழே வழக்கமான பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாராமன் தனது அறையையொட்டிய ஜன்னலோரமாய் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்கிறான். பார்வை தெருவை வெறித்தாலும் செவிகள் கீழே நடக்கும் சம்பாஷணையிலே கவனமாய். இந்த காலத்தில் 40 வயசில் ஒரு வயசோடு சேர்த்தியா? அம்மாவின் குரல் கணீர் என்று கேட்கிறது. ராஜாராமன் தனக்குள் சிரித்துக் கொள்கிறான். அம்மாவுக்கு என்றுமே தன் பிள்ளைக்கு வயசாகவில்லை என்றுதான் நினைப்பு. தன் மகன் அவனது 16 வயதிலேயே கல்யாணத்துக்கு தயாராகிவிட்டான் என்பதை அவள் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதே இல்லை. ஏன் 16லேயே அவன் 25 வயசு நிம்மி டீச்சருக்கு காதல் கடிதம் எழுதினான் தான். அப்பொழுதெல்லாம் இந்த உணர்வை வெளியில் சொல்ல பயம். நல்ல பிள்ளையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நினைப்பும் கள்ளத்தனமான ஆசைகளும் நெஞ்சில் போட்டி போட குனிந்த தலை நிமிராமல் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த நாட்கள். ராஜாராமன் எதிர் வீட்டை பார்க்கிறான். வீட்டு திண்ணையில் சரையு உட்கார்ந்திருக்கிறாள். அவளை சுற்றி சின்னதும் பெருசுமாய் நிறைய சொப்பு விளையாட்டு சாமான்கள். சொப்பு வைத்து விளையாடும் வயசல்ல சரையுக்கு. 15ஓ 17ஓ. வயசை கணக்கிட முடியாதபடி மத என்று வளர்ந்திருக்கிறாள். இவள் வயசு பெண்கள் கல்லூரிக்கு ஓடிக்கொண்டிருக்க இவள் மட்டும் சின்ன குழந்தைக்கு சமமாய் இது போன்ற விளையாட்டுகளில் மூழ்கி. அவளை சொல்லி குற்றமில்லை. சரையு அந்த வீட்டின் எடுபிடி வேலை பார்க்கும் பெண். எஜமானி பெற்று போட்ட செல்வங்களை தன் இடுப்பு தேய சுமப்பவள். படித்து நல்ல உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்கிற ஆசைதான். ஆனால் வசதி இடம் தரவில்லை. பெற்றவள் வாழா வெட்டியாய் வீட்டோடு உட்கார்ந்திருக்கிறாள். 17 வயசில் சரையுவை வயிற்றில் சுமந்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவள் தான். தாலி கட்டிய பிறகுதான் இவள் அழகில்லை என்பது கொண்டவனுக்கு தெரிந்திருக்கிறது. இவளை விரட்டி விட்டு வேறு கல்யாணம் செய்து கொண்டு விட்டான். சரையுவின் தாய்க்கு இப்பொழுது 35 வயசோ என்னவோ. ராஜாராமன் வீட்டுக்கு அதிகப்படியான காரியங்களை செய்ய வருவாள். எப்பொழுதும் பெண்ணை ஒருத்தனிடம் தள்ளிவிட வேண்டும் என்பதை பேச்சாய். 17 வயசிலிருந்து இன்று வரை இவள் மனசில் அந்தந்த வயசுக்கான சபலங்களே இருக்காதோ? அது எப்படி அத்தனையும் அமுக்கிக் கொண்டு வளைய வருகிறாள்? என்னமோ நான் தான் அவசரப்படுறேனே தவிர எங்கள் ராஜாவுக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. கடைசி தங்கைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அம்மா அளந்து கொண்டிருக்கிறாள். உண்மையில் ராஜாராமன் இதுபோல் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. அவனது 25வது வயதிலிருந்து அம்மா இதே போலத்தான் சொல்லி கொண்டிருக்கிறாள். இந்த பாரு ராஜா, உங்கள் அப்பா தான் அக்கா பொண்ணை உனக்கு பண்ணிடணும்னு பார்க்குறாரு. நான் தான் சொன்னேன், அவனுக்கு இப்போ என்ன வயசாச்சு, முதல்ல சரோ கல்யாணம் முடியட்டும், அது வரைக்கும் உங்கள் அத்தை காத்துட்டு இருக்கக்கூடாதா என்ன? இப்போ உனக்கு என்ன வயசாகிடுது? ராஜாராமுக்கு இது நியாயமாகவே பட்டது. கல்யாண வயசில் ஒரு தங்கை இருக்கையில் அவனுக்கு என்ன அவசரம்? ஆனால் இவனது சம்மதத்தை ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கி கொண்ட மாதிரி இதை சொல்லியே சரோ, வனஜா, விமலி இந்த மூவரின் கல்யாணத்தையும் முடித்து விட்டாள் அம்மா. இப்பொழுது கடைசி அவள் பாக்கி. இப்பொழுதெல்லாம் அம்மா பெற்ற பிள்ளையை வைத்து பெண் வீட்டவர்களிடம் பேரம் பேச தொடங்கியிருக்கிறாள். இதை பாருங்க, எங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் 20 பவுன் வைரத்தோடு இதை தவிர 10,000 வரதட்சணை கொடுத்துருக்கேன். அம்மா பேசும்போது ராஜாராமனுக்கு அடக்க மாட்டாமல் சிரிப்பு. வைரத்தோடும் ஆயிரக்கணக்கில் வரதட்சணையும் கொடுத்து இன்றளவும் கடன்பட்டு நிற்பது அவன்தானே தவிர பெற்றவர்களோ மற்ற தம்பிகளோ இல்லை. இவனுக்கு அடுத்தவன் பெங்களூரில் வேலை பார்க்கிறான். இங்கே வருவதே இல்லை. கடைசி தம்பி உள்ளூரிலேயே இருந்தும் உதவாக்கரையாக சுற்றி கொண்டிருக்கிறான். இன்றைய நிலைமையில் ராஜாராமனை விட்டால் அந்த குடும்பத்தில் சம்பாதித்து போடும் பிரஜை கிடையாது. அதனாலேயே கல்யாண மார்க்கெட்டில் அவனுக்கு மவுசு அதிகம். அத்தை பெண் இல்லை என்றான பின் தனது அலுவலகத்திலேயே சந்திரா என்றொரு பெண்ணை காதலித்தான் அவன். இருவரும் அடிக்கடி கடற்கரை மணலில் அமர்ந்து தங்களது எதிர்காலத்தை பற்றி 70mm கனவுகளாக கழித்து கொண்டிருந்தார்கள். ராஜாராமன் பழைய நினைவுகளில் அமிழ்ந்தபடி எதிர்த்திண்ணை பார்க்கிறான். சரையும் முழங்கால் மட்டும் பாவாடையை வழித்து கொண்டு மரப்பாச்சி ஒன்றை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுவது போல பாவனை செய்து கொண்டிருக்கிறாள். சரையும் இப்படி மினு என வளர்ந்து நிற்கிறாளே, இவளை பற்றி பெற்றவர்களுக்கு கவலையாக இருக்காதா? இதோ இவள் கையில் இருக்கும் குழந்தையை வாங்கும் சாக்கில் அந்த வீட்டு எஜமானன் அனாவசியமாக அவளது மார்பில் கையை உரசுகிறான். ராஜாராமனுக்கு பற்றி கொண்டு வருகிறது. என்ன மனிதர்கள் இவர்கள்! இந்த வயசில் பெண்ணை வேலைக்கு அனுப்பிய மனுஷியின் கன்னத்தில் இழுத்து அறைய வேண்டும் போல. சரையு சமர்த்து படிப்பில் கெட்டி போன வருஷம் வரையில் இவனிடம் பாடங்களில் சந்தேகம் கேட்டு வந்து கொண்டிருந்தால், இவள் வந்தால் ராஜாவின் அம்மாவுக்கு அடிமடியில் நெருப்பை கட்டி கொண்டார் போல் இருக்கும். கை காரியத்தை
போட்டுவிட்டு விடுவிடுன்னு மாடி ஏறி வந்து இவனது அறை முழுவதும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பால்கனியில் உட்கார்ந்து விடுவாள். இல்லாவிட்டால் கடைசி பெண்ணை விரட்டுவாள். தடையே, அந்த பொண்ணு சரையோ கணக்கு நோட்டை எடுத்துகிட்டு மாடிக்கு போயிருக்கு, நீ போய் அங்கே ஒரு பார்வை பார்த்துக்கோ. தன்னை விட சின்னவள் தன்னை கண்காணிப்பதற்காக அந்த அறையிலேயே சுற்றி சுற்றி வட்டமிடுவதே மகா எரிச்சலாக தன் கௌரவத்துக்கே இழுக்காய் குன்றி போவான் அவன். இத்தனை ஜாக்கிரதை உணர்வு உள்ள அம்மா அன்று இவனை காதலித்த சந்திராவையாவது இவனுக்கு முடித்திருக்கிறான். இருந்திருந்து இப்போ தான் முதல் தடவையாக என் பிள்ளைக்கு பெண் பார்க்க போயிருக்கேன். அவள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்பா அடுத்த வீட்டு ரேடியோவில் பாடின பாட்டே சரியில்லை, என்னமோ அச்சாணியமாக மனசுக்கு படுது, வந்துட்டேன். இப்படி சொன்ன அம்மா கடைசி வரையில் சந்திரா தனது மருமகளாய் வருவதை விரும்பவே இல்லை. சந்திரா ஒரு நாள் தனது கல்யாண பத்திரிகை நீட்டிய போது தனக்குள் எதுவோ உடைவது போல உணர்ந்தான் அவன். இதற்கு பின் அவன் தன் கல்யாணத்தை பற்றி கற்பனை செய்வதை நிறுத்திவிட்டான். ஆனால் அம்மா தான் விடவில்லை. ஒரு வாரத்துக்கு 2 பெண்கள் வீதம் பார்த்து வருகிறாள். முன்பெல்லாம் ஜரிகை வேட்டி சில்க் சிப்பாவுடன் அவனும் போய் வருவான். ஒரு முறை இவர்களை பெண் பார்க்க அழைத்து போவதற்காக வந்திருந்த பெண் வீட்டினரிடம் அம்மா சொன்னாள், ஒவ்வொரு இடமா வந்து பார்க்குறது, டிஃபன் காஃபி சாப்பிட்டு பெண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறது, இந்த பழக்க வழக்கமெல்லாம் என் பிள்ளைக்கு பிடிக்காது. பெண் பார்க்க கூப்பிட்டா அவன் கொலை கழகத்து வர்றாமல்ல மூஞ்சியை வச்சுப்பான். அம்மா தானாகவே வலியை போர்த்தி விட்ட போர்வையை உதற முடியாதவனாய் அவளது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களுடன் போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டான் அவன். அப்பொழுதெல்லாம் எதிர் வீட்டு திண்ணையை பார்த்தபடி சரையு குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்த்தபடி 15 வயது பெண் இப்படியா சிறுமிகளுடன் தொம் என்று குதிப்பாள். பாவம், சரையை பெற்றவள் பெண்ணை சரியாய் கவனிக்காமல் எந்த வீட்டில் முறுக்கு சுற்றி கொண்டும் அதிரசத்துக்கு பாகு செலுத்தி கொண்டும் இருக்கிறாளோ. பெண்ணை பற்றிய கவலை இல்லாமல் இருக்காது. அதை விடவும் வயிற்று பிரச்சனை பெருசாக இருக்கும். சரியான சாப்பாடு இல்லாமலே இது என்ன அபார வளர்ச்சி. சரையுவை போலத்தான் இருப்பாள் அந்த கேப்ரி டான்ஸர். அவள் பேர் என்ன, மாலினியோ மந்தாகினியோ ஏதோ ஒன்று. ராஜாராமனுக்கு சட்டென நினைவு வரவில்லை. ராஜாவின் சிநேகிதன் முரளி மூலமாய் பழக்கமானவன். அவளை சந்தித்த போது இவனுக்கு என்ன வயசு இருக்கும், 34 இருக்குமா? அப்பொழுது அவனின் 2வது தங்கை வனஜாவின் திருமணம் முடிந்த புதிது. வீட்டில் நிற்க இடமில்லை. அத்தை ஒன்றும் மாமி ஒன்றும் அரையறையாய் அடைந்து கிடந்திருந்தார்கள். கால் வைத்த இடத்திலெல்லாம் சந்தன பேனாவும் மல்லிகையும் இடறியது. சந்தன பேளாவும் மல்லிகையும் இடறியது. ராஜாராமனின் மாடி அறைதான் புதுமண தம்பதியரின் சயன கிரகம். இவனை விடவும் 5-6 வயது இளையவன் புது மாப்பிள்ளை. அவன் பட்டு வேட்டி புரள, தூக்கம் விழித்த கண்களில் சிவப்பு டாலடிக்க இவனது அறையில் நடைபயிலும் போது வீட்டில் இடமில்லாத காரணத்தினாலும் மல்லிகையும் சந்தனமும் இவனை அனாவசிய சலனத்துக்கு ஆளாக்கியதனாலும் முரளியின் அறையில் இரவு நேரங்களில் தங்க போவான். டேய், கூட வர்றியா, அருமையான டான்ஸு. முரளி இழுத்தபோது மறுக்க மனம் வராமல் போனான். இதோ இப்பொழுது சரையும் ஸ்கிப்பிங் கயிறை வைத்துக்கொண்டு குதிப்பது போலத்தான் அன்று அவள் மேதையில் குதித்தாள். காலை பத்தியா, இடுப்பு பத்தியா? நண்பனின் வார்த்தைகளை தேவ வாக்காக கருதி அவசர அவசரமாக அவளின் ஒவ்வொரு அங்கமாக பார்த்து இரவு அறைக்கு திரும்புகையில் மலிவு புத்தகங்கள் போல அந்த தெருவில் இறைந்து கிடந்த பெண்களில் ஒருத்தியை விலை பேசி கூறு போட்டு வைத்துள்ள வெண்டைக்காயை வாங்குவன் கூட முற்றல் சொத்தை இல்லாமல் பார்ப்பான். இங்கே அது கூட இல்லை. ஒரே அவசரம். சரையோ, அப்புறம் விளையாடலாம், தண்ணி நிற்க போது ஓடி போய் பிடியே. எதிர்விட்டு எஜமானி கத்த சரையு ஸ்கிப்பிங் கயிற்றை விட்டெறிந்து விட்டு தெரு பம்புக்கு குடத்துடன் ஓடுகிறாள். ஒரு குடம் தண்ணீர் அடிப்பதற்குள் பம்பு மூச்செழுந்து நின்று விடுமோ என்கிற பதட்டம் அவள் பம்பை அடிக்கும் வேகத்திலேயே தெரிகிறது. அன்று அவன் கூட இந்த நிலையில்தான் இருந்தான். மறுநாள் காலையில் அவனுடன் இரவை கழித்த பெண்ணை பார்க்கையில் அருவருப்பாக இருந்தது. வயிற்றில் ஏதோ சங்கடம் நெளிந்தது. இவளா நேற்றிரவு அப்சரசாய் தோன்றிய பெண் இவளையா நான்? இதற்கு பின் வெகு நாட்கள் வரையில் அவனுக்கு இந்த அருவருப்பு போகவில்லை. அம்மா தான் பார்த்த பெண்களின் புகைப்படங்களை ஒரு சம்பிரதாயத்துக்காக அவனிடம் நீட்டும் போதெல்லாம் அன்றிரவு அவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்ட பெண் தான் புகைப்படத்தில் தெரிவாள். ஒட்டிய வயரும் தேமல் கன்னமும் உதட்டோரத்தில் ஈ மொய்க்கும் புண்ணுமாய். என்ன சாரே, இன்னொரு 10 ரூபாய் கொடுத்து தரக்கூடாதா? பிள்ளை குட்டிக்காரி சாரே. முதல் நாள் இரவு இவள் தனது வயதே 17 தான் என்றதும், இதுதான் தனது முதல் உறவு என்பதும், இப்பொழுது விடிகால பொழுதுக்குள் இவள் திடீரென மூப்படைந்ததும், பிள்ளைக்குட்டிக்காரியானதும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாய் அதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இன்றும் ரணவேதனையாய் சரையுவின் தாயை பார்க்கையில் கூட அன்றிரவு அவனுடன் தங்கிய பெண்ணின் நினைவுதான் வரும். இவன் வீட்டில் அவள் பட்சணம் செய்கையில் என்றாவது 1-2 வார்த்தைகள் அவனிடம் பேசுவாள். முறுக்கு என்ன இருக்கா? ஏதோ நீங்கள்லாம் சொல்கிற வார்த்தைகளில் தான் எனக்கு திருப்தி. செஞ்ச வேலைக்கு வாங்கின பணம் வீட்டுக்கு போனதும் பறந்து போயிடும். நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஆயுசுக்கு எங்களுக்கு சொத்து.
அவள் இது மாதிரி சொல்கையில் முகத்து வேர்வையை முந்தானையால் துடைத்தபடி கேட்கையில் தன் எதிரே 10 ரூபாய் பணத்துக்காக பரிதவிப்புடன் தனது சுயசரிதையை சொன்ன அந்த பெண் தான் கண்ணெதிரில் தெரிவாள். அதற்கு மேலும் சரயுவின் தாயை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வேகமாய் நகர்ந்து விடுவான் அவன். அம்மா கீழே பெண்ணை பெற்றவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் பையன் ட்ராமா சினிமாவுக்கு போக மாட்டான், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, பூஜை புனஸ்காரம்னு ரொம்பவும் கட்டுப்பட்டியாக இருப்பான். பொண்கள் ரொம்ப அடக்க ஒடுக்குமா, போர்த்தின புடவை தலைப்போட பதவிசாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவான். அம்மா தன் மனசில் உள்ள அபிலாஷைகளை எல்லாம் மகனின் பிரதாபமாக அளந்து கொண்டிருக்கிறாள். 40 வயதுக்கு மேல் டிராமாவும் சினிமாவும் அழுத்து போகத்தான் செய்யும் என்பதையும் பூஜையிலும் பஜனையிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் என்பதையும் பெண்ணை பெற்ற அப்பாவி புரிந்து கொள்ள வேண்டும். 38 வயசோடு மனசின் சபலங்கள் எல்லாம் ஓய்ந்து போய்விட்டது என்பதை அம்மா அறிந்து கொள்ளவில்லையோ என்னோ. இல்லை, பெண்களுக்கு திருமணம் முடியும் வரையில் இதை பொருட்படுத்த வேண்டாம் என ஒதுக்கிவிட்டாலோ. அவன் எதிர்வீட்டை வெறுக்கிறான். சரையு இடுப்பில் ஒரு குழந்தை சுமந்து கொண்டு ரேஷன் கடைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாள். 15 வயசு பெண் சொப்பு வைத்து விளையாடுவது எப்படி பொருத்தமாக இல்லையோ, அதே போல் இப்படி ஒரு கையில் குழந்தையும் ஒரு கையில் கெரசின் டின்னுமாய் ரேஷன் கடைக்கு ஓடுவதும் பொருத்தமாக இல்லை. இவன் இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கையிலே அம்மா மேல் மூச்சு வாங்க மாடி ஏறி வருகிறாள். கையில் ஒரு புகைப்படம். கீழே அமர்ந்திருக்கும் அப்பாவி பெற்ற பெண் போல இருக்கிறது. அவரே ஃபோட்டோவை வச்சுட்டு ரொம்ப தொந்தரவு செய்கிறார். நான் சொல்லிட்டேன், என் பிள்ளைக்கு நான் பார்த்து சரியானா போதும்னு. கேட்டால் தானே, இந்த ஃபோட்டோவை பாரு. அவன் கையில் புகைப்படத்தை கொடுக்காமல் முகத்துக்கு நேரே நீட்டுகிறாள். வட்ட முகம் இன்னும் குழந்தைத்தனம் போகவில்லை. சிரிப்பதா வேண்டாமா என்ற அவஸ்தை முகத்தில் தெரிகிறது. அதே போல் மேல் புடவை இயல்பாய் விடுவதா, தலைப்பை இழுத்து செருகுவதா என்கிற போராட்டம் கூட அந்த முகத்தில் தெரிகிறது. பார்வையில் பயம் கலந்த பரிதாபம். என்ன வயசு? 25 முடிஞ்சாச்சான். இருந்தாலும் ரொம்ப வித்தியாசம். எனக்கு 40 முடிய போகிறத. போதுமே, சமத்தா பேசுகிறத நினைப்போ. உனக்கு தான் ஆன வயசே முகத்தில் தெரியலையே. இவளுக்கு 26 வயசானாலும் மூஞ்சி முத்துடுத்து. ராஜாராமன் தனக்குள் சிரித்து கொள்கிறான். அம்மாவுக்கு தன் மகன் மட்டும் பால்வடியும் பாலகன் என்றும் அவனுக்காக பார்க்கும் பெண்கள் எல்லோரும் 100 கிழவிகள் என்றும் நினைப்பு. என்ன சொல்கிற? அம்மா விரட்டுகிறான். வயசு ரொம்ப குறைச்சல்மா. அதை பற்றி பொண்ணை பொறுத்தவரை கவலைப்படாதப்போ உனக்கு என்னடா? இவர் 20 பவுன் போட்டு வைரத்தோடு போடுறாராம், கையில் 10 தரேங்கிறாரு. நான் 15 கேட்குறேன், மென்று விழுங்குறாரு. இப்படியுமா படிஞ்சு வந்துடுவார்னு தோன்றுறது. ராஜாராமன் அம்மாவை தீர்க்கமாக பார்க்கிறான். அம்மா, எனக்கு ரொம்ப வருஷமாக 25 வயசு பொண்ணையே தான் பார்க்குறேன். எனக்கு வயசாட்டுதான் உனக்கு மறந்து போச்சு. இவளை கல்யாணம் பண்ணிட்டா என்னால் குடும்பம் நடத்த முடியாது. இவ வேலை படிக்கிறாள்னா இவளுக்கு தினமும் டியூஷன் எடுக்க முடியும். அதுக்கு ஒன்று செய்யலாம். அம்மா இவன் முகத்தையே வெறித்து பார்க்கிறாள். இதுவரையில் தன் வார்த்தையை மீறி அறியாத பிள்ளை இன்று இப்படி பேசினார். அழுவதற்கு தயாராய் முகம் அஷ்டகோணலாய் போகிறது. அம்மா எப்பொழுதும் இப்படித்தான், அழுதே தன் காரியத்தை சாதித்துக் கொள்வாள். ஆனால் இன்று அவள் அழுவதை பொருட்படுத்தாமல் அவன் மேலே சொல்லிக்கொண்டே போகிறாள். பாரு, என் வயசுக்கு 35 வயசு பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல. 40 வயசுக்காரனும் 35 வயசுக்காரையும் கல்யாணம் பண்ணிட்டு எப்போ பிள்ளை பெற்று எப்போ அவனை ஆளாக்குறது சொல்லு. என்னடா நீ சொல்கிற? அம்மா அழுகையில் வெடிக்கிறாள். சும்மா அழாதம்மா. இந்த சரவை பற்றி என்ன நினைக்கிற? நான் நினச்சேன்டா, அப்போவே நினச்சேன். இந்த ஜன்னடியில் உட்காந்து நீ எதிர் வீட்டு திண்ணையே பார்த்துக்கிறப்பவே நினச்சேன், 25 வயசு பொண்ணு வேண்டாம், 17 வயசு பொண்ணு வேணுங்கிறியா? அதுவும் சமயக்காரி பொண்ணு. அம்மா, சமயக்காரி பொண்ணு வேணும்னு கேட்கல. பேசாமல் அந்த சமயக்காரியே கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு சரவியை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னன்னு தோன்றுறது. அப்படி அந்த சமையற்காரி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா, பரவாயில்ல. அவன் மேலே எனக்கு மோகம் எதுவும் இல்லை. இந்த பொண்ணு சரையுக்கு நான் கார்டியனாக இருக்கேன். காலேஜில் படிக்க வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கேட்குறியா? படிப்பாகட்டும் கல்யாணமாகட்டும் அது ஒரு காலகாலத்தில் அந்தந்த வயசில் நடக்கணும். 2000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஆம்பளையாக லட்சணமாக இருக்கிற எனக்கே 40 வயசுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த பொண்ணுக்கெல்லாம் எப்போ கல்யாணம் ஆகும் சொல்லு? அவன் உண்மையான பரிதாபத்துடன் ஜன்னல் வழியை பார்க்க அம்மா விக்கித்து போய் நின்றான். 40 வயசுக்கு நாய் குணம்னு சொல்வாள, அது இதுதானா? அம்மாவுக்கு புரியவில்லை. முற்றும்.